Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருக்குது, நான் வந்து டயர் 1 காலேஜஸில் படிக்கலான்னு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு நல்ல கட் ஆஃப் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரவுண்டு 1ல் கொஞ்சம் லீஸ்ட்டாக கொஞ்சம் கீழே நான் வந்து வர மாதிரி இருக்குது. ஏன்னா ரவுண்டு 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 179 178 இந்த ரேஞ்சில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்டு 1லே நம்ம லாஸ்ட் ரேங்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் அப்படின்னா நான் வந்து எப்படி டயர் 1 காலேஜுக்குள்ளே போகிறது, அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு பெண்ணோட நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கோர்ஸ், அதாவது நான் வந்து டயர் 1 காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மு. ஆனால் நீங்கள் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை பற்றி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். சரியா, சும்மா பிளைண்டாக டயர் 1 காலேஜில் நான் படித்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் போகாமல், அதாவது அந்த கோர்ஸை பற்றி நான் கொஞ்சமாவது தெரிஞ்சுருக்கணும், அந்த கோர்ஸ் மேலே எனக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது. சரியா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த காலேஜெலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிஐடி அதாவது கோயம்புத்தூர் கொடுக்கலாம். 2007 கவுன்சிலிங் கோடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு 2007. அதுக்கப்புறம் ஜிசிடி சரியா கோயம்புத்தூர் கொடுக்கலாம் 2005. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி 2006 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச். சரியா, 2006 சாண்ட்விச் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 5 இயர்ஸ் கோர்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா நிறைய பேர் சாண்ட்விச் கோர்சஸ் வந்து என்ன விரும்ப மாட்டாங்க, 5 வருஷம் நம்ம படிக்கிறதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம 5 இயர்ஸ் படித்தா நமக்கு ரொம்ப நல்லது. 5th இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி வந்து இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ்ஸோ இல்லை வந்து மெடிக்கல் கோர்ஸ் ஏதாவது படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கேயும் 5th இயர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. அதனால் நல்லா தான் இருக்கும். சரியா, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சாய்ராம் 14-19 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சரியா, 27-12 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் 27-12. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் சரியா 13-15 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரியா 23-27 கவுன்சிலிங் கோடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்விசி அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 12-19 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ 27-10. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவில் மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. சரியா, 27-18. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட்டானமஸ் 21-72 செகண்ட் கேம்பஸு. சரியா, அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சரியா 27-19 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். பண்ணாரி அம்மன் சரியா மெக்கட்ரானிக்ஸ் ட்ரை பண்ணலாம் 27-2. அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 27-2. சரியா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ் 27-09. அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் 27-11. அதே காலேஜில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. சரியா, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்எம்கே 11-13 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது சிஐடி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் 13-99. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 14-32. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். சரியா, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் சாய்ராம்லேயும் இருக்குது 14-19. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ட்ரை பண்ணலாம் 13-17. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 13-04. அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது 13-24. பனிமலர் 12-10. அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13-09. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 12-16. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 11-20. வேல்டெக் ஹைடெக் சரியா இங்கே வந்து 11-22. வேல்டெக் மல்டிடெக் இதெல்லாம் வந்து
இப்போ வரக்கூடிய காலேஜ்லாம் டயர் 2 காலேஜஸ் சரியா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி வந்து இதுலேயும் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அதை நீங்கள் என்ன பண்ண பார்த்துங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 1306, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1316, அங்கேயும் நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 1414, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008 கவுன்சிலிங் கோடு. இது ஆக்சுவலாக முன்னாடி கொடுத்துருக்கணும். தியாகராஜா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் முன்னாடி கொடுக்கணும், நம்ம வந்து பின்னாடி எடுத்துருக்கோம் சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜ்லேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 5986 மதுரை பக்கம் இருக்கிறது சரியா. இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் ட்ரிபிளியோ இல்லை வந்து சிவில்கோ நீங்கள் என்னாச்சும் பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.